இது இன்னைக்கு கேஸ், அது கோர்ட்டு. நாங்கள் 2 பேரும் சொன்னோம், யோ கொடுக்குறியா இல்லையா, இல்லைன்னா முச்சிடு, நீ ஆர்டர் பண்ணு, நீ உனக்கு அதிகாரங்குதுன்னு கேட்டுக்கிறோம். நீங்கள் நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் யாருக்கு, சுரேஷ்க்கு, நீங்கள் ஒரு 350 பேரும் பெங்களூருக்கு வந்துருங்க, நைட் அண்ட் டே அங்கேயே உக்காந்துக்கலாம், அங்கேயே சோறாக்கலாம் சொல்லலாங்க. இல்லை சார் 110 பேர் தான் வர முடியாது, அட்லீஸ்ட் 110 பேர் வாங்கண்ணே, சம்பளம் இல்லை சார், காசு இல்லைன்னாரு. அது நல்ல காலம். நேற்று சாயந்தரம் ஃபோன் பண்ணி கேஜிஎஃப்கே வரேன்னாங்க. உடனே சுரேஷ் சொன்னேன், தலைவருக்கு சொன்னேன், அவர் ஏதோ வேலையில் இருந்தாரு, தலைவாணி எதனா இருன்னு சொன்னது, இல்லைல்ல இதுக்கு நான் வந்தே வருவேன்னாரு. அவரும் வந்துக்கிறாரு. இது கேஸு. நாங்கள் என்ன இப்போ இதில் 50 ரூபாய் 100 ரூபாய் 200 ரூபாய் கிராக்கி இல்லை. பர்மனன்ட் தொழிலாளிக்கு நான் எவ்வளோ வருது, 40,000 மினிமம். அதுதான் கொடுக்கணும். 35,000 கேட்கறோம். அது 10,000 விட்டு கொடுத்துட்றோம். 10,000 விட்டு கொடுக்குறோம். சரியா, நான் கேட்கறது இவ்வளோ 35,000 கேட்கறேன். நீ எவ்வளோ கொடுக்குற? கரெக்டுங்களா? ஐயோ ஒரு 5 இட்லி கொடுக்குறோன்னு கேட்கறேன். இல்லை முடியாது, 2 கொடுக்குறேன், 3 கொடுக்குறேன், 1.5 கொடுக்குறேன் சொல்றோம் இல்லையா? அதை தான் நாங்களும் கேட்டோம். அதுக்கு தான் லேபர் கமிஷன் ஒத்துக்கினாங்க. எஸ், வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட். யூ ஹேவ் டு டு இட். நெக்ஸ்ட் ஹியரிங்ல நோ காம்ப்ரமைஸ் லெஸ் தென் 32,000. பிஎஃப் இஎஸ்ஐ போய் 32,000 ரூபாய் பாயிண்ட்ல போட்டு போனோம். நீ ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் உனக்கு ஒரு அமௌண்ட் வரணும். கிராச்சுவிட்டி ஒட்டி கேட்டார் இவரு. கிராச்சுவிட்டி நான் கேஸ் போட்டு ஒரு 17-18 பேருக்கு வந்துக்குது. கிராச்சுவிட்டி வந்து நம்முடைய ரைட்டு. இது செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா கிராச்சுவிட்டி வரும். ரிட்டையர் ஆனினா நீயும் ஒரு 7-8 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போவேன். நம்ம ரேஸ் கோர்ஸ்ல சங்கம் வைக்கிறதுக்கு முன்னே ரிட்டையர் ஆனா 35, இப்போ ரிட்டையர் ஆனா 7, 8, 9 லட்சம் எடுத்துன்னு போகலாம். நீங்க கேளுங்கள், தரப்படம், தட்டுங்கள். நீ கேட்கவும் மாட்டேங்கிற, தட்டவும் மாட்டேங்கிற. என்ன சொல்றேன், 50,000 ரூபாய் நம்ம தொழிலாளி சம்பளம் வாங்கணும் சார். 18,000 ரூபாய் என்ன மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும்? பேசுறது கரெக்டு. வாயில பேசினாக்கா சைடில் இருக்கணும் சார். அவங்க என்ன கேட்டாங்கன்னாக்கா, பாலம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதே திருப்பி நான் சொல்றது ஓகே இல்லை. 9 ரூபாய் இவங்களுக்கு சாப்பாடு ஒரு நாளைக்கு 9 ருபீஸ். நான் இமீடியட்டாக சொன்னேன், இந்திரா கேன்டீன்ல 5 ரூபாய் கொடுக்குறோம். சரிதானா? கரெக்ட். அது வேற, இது அதுவும் கவர்மெண்ட்டு தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதனால அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. என் பிள்ளைங்கெல்லாம் ஸ்ட்ரைக் இருக்கும் போது கூட லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் போகல. அப்படி நாங்கள் இறங்கிட்டோன்னு வச்சோம், லாண்ட் ஆர்டர் வரும். இருக்குது ஒரு ஃபேக்ட்ரி, என் பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க. வேறு எந்த ஃபேக்ட்ரியும் அவங்க கேஜிஎஃப்ல இல்லை. அதனால் இந்த நெகோசியேஷன் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்ட்டு என்னங்கிறது சொல்லுங்கள். நாங்கள் இவ்வளோ சொல்லிக்கிறோம், நீங்கள் இவ்வளோ சொல்லுங்கள். நான் 5 சப்பாத்தி கேட்குறேன், நீ சொல்லு 2 கொடுக்குறியா, 3 கொடுக்குறியா, 1 கொடுக்குறியா, சொல்லணுமா இல்லையா? அதுதான் பண்ணணும். சொன்னேன் கேல்குலேஷன் போட்டு சொன்னார்ல, 13% ஆக்சுவலி. எத்தனை பர்சன்டேஜ்ன்றது முக்கியம் இல்லை. ஒரு தொழிலாளிக்கு இவ்வளோ இருக்கணும். உங்களுக்கு வீடு இல்லை, எங்கே போய் தங்க? வீடு கொடுத்துக்குறாங்களா? இல்லை. அவங்க ஈக்குவலாக வேலை செய்கிறீங்க தானே. எல்லாரும் ஒன்றா நீங்கள் சேர்ந்துருந்தாக்கா இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் என்ன சொன்னோம், எஸ் ஆர் நோ நெகோசியேஷனே இல்லை தான். முடியுமா முடியாதான்? முடியல, நான் லாயர் அத்தாரிட்டி அங்கே முடிக்கிறேன். அதனால் அவங்க அது ஒத்துக்கல. இல்லை பேசுவோம் அவங்க சொன்னார், தீபாவளிக்கு முன்னே முடிச்சுட்டு அப்படின்னு. அவங்க தீபாவளிக்கு அப்புறமா எப்படி கரெக்டா? அப்போ நான் சொன்னேன், நிறைய நம்பர் ஆஃப் எம்பிஏ பார்த்துக்கிறேன் நான் இந்த ஃபேக்ட்ரியில். இந்த ஊரில் தான் நான் பொண்ணு வந்துடுவேன். 2 கூட நானும் எம்எல்ஏ வாழ்ந்து சொன்னார். ஆனால் எங்களுக்கு ஃபேக்ட்ரி முக்கியம். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஃபேக்ட்ரி நல்லா வளர்ந்தா தான் உங்களுக்கு கொடுக்குறதுக்குனாங்க. நான் சொன்னேன், இவன் நல்லா இருந்தால் தானே ஃபேக்ட்ரி வளருது. மரத்துக்கு எருவு போடுறதுல மரம் நல்லா வளரும். மரம் எப்படி சும்மா வந்துடும்? யாரும் சந்தோஷமாக இருக்கணும்ல. இதுதான் நெகோசியேஷன். அதனால் அவங்க நெக்ஸ்ட் டேட்டு அக்டோபரில் கொடுத்துக்கிறாங்க, 6-10. ஓகே. அதனால் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த பயம் இருக்குது. ஒரு நெகோசியேஷன் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. நாங்கள் கேட்டுக்கிறது எவ்வளோ, 30% இருக்கிறோம். 25க்கு வா, 20க்கு வா, 15 வந்தால் கூட சரி, 30,000 உங்கள் கைது. நம்ம ரைட் பாருங்க. அதனால் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க கற்றுங்க. யார் சொல்கிறதெல்லாம் ஊரில் எல்லா லீடர் பஞ்சம் இல்லை. நம்ம ஊரில் தொழிலாளிகள் தான் பஞ்சம். ஏகப்பட்ட லீடர் இருக்கிறாங்க. பட் கரெக்டாக செய்யணும், எதை செய்யணுமோ அதை தான் இன்னைக்கு பாலணும். சரிதானா? வேறு ஏதாவது நீங்கள் கேட்குறீங்களா? நான் பர்மனெண்ட் எம்ப்ளாயி, டீசல் எம்ப்ளாயிஸ் எல்லாம்
ரிட்டர்ன் ஆகிட்டு போகிறப்போ வெறுங்கையோடு போகிறாங்க இதுதான் நாங்கள் சொன்னோம். ஒரு ஃபீலிங் இதுதான் சொன்னோம். போன மாதம் 50 பேர் ரிட்டர்ன் ஆமாம் ஆகிட்டாங்க. சார், அதுதான் நாங்கள் சொன்னோம். நீ இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு போடுவேன், அவன் அதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிடுவான், வெறும் கையில் போவான். மேனேஜ்மெண்ட் பதில் சொல்ல முடியல. என்ன சொன்னாங்க மேனேஜ்மெண்ட்? அந்தம்மா என்னாச்சு அவங்க நான் கேட்டுச்சு இதுதான். தீபாவளிக்கு முன்னே எதனா நல்ல செய்தி வருமானு இல்லை அவன் தான் டேட் கொடுத்தான். நல்ல செய்தி வரும், நிதானம் கொஞ்ச நாள் நிதானம், அப்புறம் கை நிறையா காசு. இதுக்கு தான் நம்ம ஃபைட் பண்ணோம். சார் இப்போ பிஎம்எல் ஒரு யூனியன் சிஐடி இருக்குது, இங்கே ஹெச்பிடி ஒரு யூனியன் இருக்குது. இவங்க 2 பேரும் எப்போ ஒன்றா வருவாங்களா? அது யார் டிசைட் பண்ணோம்? புருஷனும் பொண்டாட்டி டிசைட் பண்ணால் தான் ஒன்றா வர்றது. புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் போனாக்கா 3ஆவது ஆள் தான் உயர்த்து. சார் இதில் ஆக்சுவலாக வந்து லீடருங்கிறது தான் பிரச்சனைங்க சார், எம்ப்ளாயிங்கிறது பிரச்சனை இல்லை. அந்த லீடருங்களை ஏற்கிறது வேற ஒருத்தர் வெளியூருக்காரர் ஏற்கினுக்கிறாரு. இங்கே இருக்கிறவங்க அவங்க பேச்சை கேட்டுன்னு எம்ப்ளாயிங்களுக்கு தொந்தரவு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்க்கு. கரெக்ட். இவர் இந்த மண்ணில் பிறந்தவர், இங்கே இருந்தவர், அவரோட ப்ரொஃபஷனல்ல அங்கே போய்க்கிறாரு. நான் இந்த மண்ணில் தான் பிறந்தேன், இங்கே தான் இருக்கிறேன். யாருக்காக ஃபைட் பண்ணுவேன்? மக்களுக்காக. இன்னொரு லீடர் வெளியூருக்காரன் வந்து கேட்குறான்னு சொன்னாக்கா அது யாருடைய முட்டாள் தானோ? நீங்கள் சொல்லுங்கள், யாருடைய முட்டாள் தானோ? அவங்க லீடர். அதுதான் நான் மக்களை திட்ட முடியுமா? நான் கொஞ்சம் கோபமாக பேசுனேன்னாக்கா தீக்கிட்டாருன்னு, நான் பொலைட்டாக பேசுகிறேன் வச்சுக்க மாட்டேங்குமா? அங்கே டீ கடையில் உட்காந்து எல்லாம் வந்தால் பயம் வரல, சும்மா வந்து என்ன பிரிவுனா எங்களை மாதிரி உட்காரணும், பேசணும், சொல்லணும், கேள்வி கேட்கணும். லேபர் ஆக்ட் பற்றி பாலு எக்ஸ்பிளைன் பண்ணார், செக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். அவங்க வாயை திறக்கலையே. அப்புறம் லேபர் கமிஷன் தானே பேசியிருந்தாரு. அவர் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் தான் சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை. பஸ்ஸில் இதுக்கு முன்னே உங்களை ஏற்றினாங்களா? நடராஜன் சார் இருக்கும்போது என்ன பண்ணேன் நான்? அதே பஸ்ஸு சும்மா தானே வருது, அவன் ஏறி வரதுல அவன் பயந்துன்னு ஓடணும், ஏற்றி அவனை பஸ்ஸில் சொன்னது நான் தானே. அது குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் இருக்கணும்னு. நீ குவாலிட்டி லீடரே விட்டு குவாலிட்டி இல்லாத லீடரை போய் வச்சுக்கினா நான் என்ன பண்ணுவேன்? புரியுதுங்களா? என்ன சொன்னார் பால? ஒற்றுமையாக இருங்க, நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் என் கூட வாங்க, நான் உங்களுக்கு பின்னாடி வரேன் தானே. நான் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நீ என்ன கேள்வி கேட்டாக்கா அது இவங்களை தான் கேட்கணும், ஏன் ஒற்றுமை இல்லை? ஸோ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கேஜேபி வந்து இந்த மீட்டிங் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆமாம். என்ன சொல்ல மீட்டிங் சார்? கடைசியாக அந்த மக்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், பிள்ளைகளுக்கு கை நிறையா சம்பளம் கிடைக்கும். இந்த பிஜிஎம்எல் எம்ப்ளாயிகள் ஒரு விஷயம் இருக்குது, அது எப்போ ఓకే బిఎంఎల్ కేసు పోటు కేసు గెలిచిக்கிறோம் கேஸில் வந்து இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டுக்கிறோம், அட்வான்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்னு சொன்னாங்க. பெஞ்சு ரோஸ்டர் ஆயிடுச்சு. ரோஸ்டர் ஆனதுனால நெக்ஸ்ட் வீக்கு அது லிஸ்ட் ஆகும். லிஸ்ட் ஆச்சுன்னா இந்த தொழிலாளிக்கு 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த பணம் கிடைக்கும், வட்டியெல்லாம் சேர்த்து. அது ஒரு ஃபைனல் ப்ரோசஸ். இன்னைக்கு பேச்சுவார்த்தை இல்லை, இது வந்து கோர்ட் ப்ரொசீடிங்கு. இந்த கோர்ட் ப்ரொசீடிங்கில் 2 லாயருங்க இருக்கிறோம். ஒன்று நான் இருக்கிறேன், தலைவர் ராஜேந்திரன் கூட இந்த கேஸில் இருக்கிறார். 2 பேர் தான் முதல்ல இந்த கேஸை நடத்திட்டு வரோம். இந்த கேஸில் எங்கள் டிமாண்டு 40,000 ரூபாய் வரணும் சம்பளம். கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு 40,000 ரூபாய் வரணும் சட்ட பிரகாரம். அதில் நாங்கள் சொன்னது 32,000 ரூபாய் கீழே நோ நெகோசியேஷன். 32,000லேருந்து 40,000 வரைக்கும் நம்ம பேசிக்கலாம். சட்டப்படி பார்த்தா 40,000 ரூபாய் வரணும்னு பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. அப்போ நான் ஹெச்ஏஎல்ல ஒட்டி பேசினாங்க. நான் சொன்னேன் ஹெச்ஏஎல்ல நான் தான் லீடர், இப்போ இல்லை. இப்போ ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. என் பேச்சை கேஸுக்கு போட்டு கேட்டு கேஸ் போட்டுவான். இப்போ 45,000 ரூபாய் வாங்கிக்கிறான். 350 பேர் என் பேச்சை கேட்டு இதே கேஸ் போட்டவன் 45,000 கோட்ரஸ் கூட இருக்குது அவனுக்கு. 350 பேருக்கு என் பேச்சை யாரு கேட்கலையோ அவன் 23,000 இருக்கிறான். 24 இப்போ 25. அந்த செட்டில்மெண்ட் பண்ணது கூட நான் தான் சொன்னேன் நான் ஆச்சு. இப்போ அவங்க என்னன்றாங்க, நாங்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க யார்கிட்டன்னா கோஆர்டினேஷன் கமிட்டி அந்த யூனியன்கார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறேன். அப்போ பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துனுக்குதுன்னா, உங்களுடைய பேசிக்
ஒரு நாளைக்கு உங்களுடைய பேசிக்கு 494 ரூபாய் ஒரு நாளைக்கு. 490. உங்களுக்கு அதே தான், அவங்களுக்கு அதே தான், எல்லாருக்கும் அதே தான். அதுல யூனியன் என்ன கேக்குறாங்கன்னா, யூனியன் கேக்குறது 30% கேக்குறாங்க. அதுல 30%னா ஒரு நாளைக்கு 494 பிளஸ் 155 ரூபாய், 650 ரூபாய் கேக்குறாங்க. யாரு பேச்சுவார்த்தையில் அவங்க கேட்கறது பர் டே 650 ரூபாய் கேட்கறாங்க பர் டே பேசிக். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றதுன்னா 13% அப்படின்னா 75 ரூபாய் வருது. யூனியன் கேட்கறது 30%, மேனேஜ்மெண்ட் சொல்றது 13%. யூனியன் கேட்கறது கணக்கு போட்டா இப்ப நீங்க சம்பளம் வாங்குறது 17,186. யூனியன் கேட்கறத சேர்த்தா உங்களுக்கு 3,952 ரூபாய் ஜாஸ்தி ஆகுது. அப்போ வீட்டுக்கு எவ்வளவு எடுத்துன்னு போறீங்கன்னா 21,138 ரூபாய் எடுத்துன்னு போறீங்க. உங்க யூனியன் கேட்கிற இப்ப எந்த கோஆர்டினேஷன் யார் பண்றாங்க அவங்க கேட்கிற வேஜஸ் 100% மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கொண்டால் நீங்க மாசம் எவ்வளவு எடுத்துன்னு போறீங்க 21,138. அப்படி இல்ல 13% 15% மேனேஜ்மெண்ட் ஆஃபர் பண்றதுன்னா 75 ரூபாய் ஜாஸ்தி ஆகுது. அப்ப 19,136 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துன்னு போறீங்க. இவ்வளவுதான். யூனியன் கேட்கறத ஒத்துக்குனாவே 21,000 தான். 21,000 துணியை போடணும், சோறை துண்ணணும், வாடகை கட்டணும், நல்லது கெட்டது. இதுக்கு ஏற்கனவே 10 வருஷம் அக்ரிமெண்ட். இப்போ ஒரு 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்களுடைய சம்பளம் எவ்வளோ 21,000 தான். அதுல எந்த ஸ்லாப் வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம போட்டுக்கிற அது இப்போ நடந்துக்கிறது நெகோசியேஷன். ஒத்து வரலன்னா கன்சிலியேஷன் ஒத்து வரலன்னா அட்ஜுடிகேஷனு. நம்ம இப்ப இன்னைக்கு வந்துக்கிறது அட்ஜுடிகேஷனுக்கு. நெகோசியேஷன் இல்ல, கன்சிலியேஷன் இல்ல, அட்ஜுடிகேஷன். இது கோர்ட் இன்னைக்கு நடந்தது. நான் என்ன சொன்னேன், இந்த 21,000 22 கதைங்கெல்லாம் வேணாம், நாங்க அதுக்கு வரல. இன்னைக்கே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் நான் போட்ட கேஸ் பிரகாரம் 40,000 ரூபாய் மினிமம் பேச்சுவார்த்தை நடத்தியா நடத்து. 32,000 ரூபாய்க்கு கீழே இல்லை. அதுக்கு மேல பேச்சுவார்த்தை வர்றது இருந்தா பேசு, இல்லைன்னா முடிச்சிரு. இன்னைக்கு கோடா ஹை மைதான் ஹை. ஆச்சா, இந்த நோஞ்சான்லாம் இல்ல. இப்போ 32,000 47,000 ரூபாய் கேஸ் போட்டுக்கிறோம். மற்ற யூனியன்ல இருக்கிற தொழிலாளியும் நம்ம தொழிலாளி தான், தங்க வயசு தொழிலாளி தான். நான் யாரையும் திட்டு போல, எங்களோட வாங்கப்பா. நீங்க ஏன் நீங்க சம்பளத்துக்கு வரமாட்டேன்றீங்க? நீங்க அது உங்களுக்கு விட்டுது. நான் யாரையும் திட்டு போல. இந்த கேஸ போட்டுக்கிறோம். என் பேச்சு கேட்டு எச்ஐல 45,000 வாங்குறவனுங்கிறான். கொஞ்சம் பேர் யாரும் ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லுவான். 150 கான்ட்ராக்ட் லேபர் யூனியன்ல ஒப்பந்தம் போட்டுவேன், வேற எவனும் கிளைம் பண்ண முடியாது. நான் ஒண்டி தான் கிளைம் பண்ண முடியும். நான் கேட்கறது 47,000 ரூபாய் சட்டம். அது நான் கேட்கறது இல்ல. அவங்க கேட்கறதையே கொடுத்தா கூட 21,000 தான் எடுத்துன்னு போவீங்க. அடுத்த 10 உங்களுக்கு விட்டுறேன் நான். இதுல நோ காம்ப்ரமைஸ். 32 47 வரைக்கும் தான் பேச்சுவார்த்தை. 32 குறைவில்லை. அவங்களுக்கு கொடுத்தாவே உங்களுக்கு 21, நம்மளது ஏத்துக்குன்னா 32க்கு மேல. இது உங்களுக்கு விட்டுறேன் நான். இதுதான் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. அவங்க 1ஆம் கிளாஸ்ல இருக்கிறாங்க, நம்ம எம்ஏ எம்எஸ்சியில் இருக்கிறோம். அவங்க எம்ஏ எம்எஸ்சிக்கு வரணும்னா அந்த கேஸை முடிச்சு கன்சிலேஷன் ஆகி அட்ஜுடிகேஷன் ஆகி வர்றதுக்கு இன்னும் 22 வருஷம் 30 வருஷம் ஆகும். அதனால தொழிலாளிகளுக்கு சட்டப்படி நம்ம கேட்குறோம். இதுல டுபாக்கூர் வேலை ஒன்றும் கிடையாது. டுபாக்கூர் வேலையா இது? இன்னைக்கு யார் யார் வந்திருந்தாங்க? உங்க ஜெனரல் மேனேஜர் வந்திருந்தாரு, ஃபுல் சீஃப் ஜெனரல் மேனேஜர் வந்திருந்தாரு, கேஸ் ஜட்ஜி உக்காந்து இருந்தாரு. இப்போ உங்க கூட உங்க லீடர்ஸ்க்கும் வந்திருந்தாங்க.
எல்லா விஷயம் முந்தினத்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணோம். நம்ம முந்தினத்தில் 4 நாள் ஆச்சு. சந்தோஷ் லாடு வச்சுன்னு பெங்களூர் BWSSBக்கு செட்டில்மெண்ட் பண்ணோம். 26,000 ரூபாய் போனஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஓடி, சர்வீஸ் வெயிட்டேஜ், கிராச்சுவிட்டி இதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணோம். உங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. குமாரசாமி வந்தார் இங்க, நான் செட்டில் பண்றேன்னு சொன்னாரு. அதை நீங்க ஒத்துன்னு போயிருந்தா குமாரசாமியுமே உங்க எம்டிஓ கூப்பிட்டியோ உக்காரியாருன்னா உக்காரணும். சென்ட்ரல் மினிஸ்டர், சீப் லேபர் கமிஷனர் சிடவுனா உக்காரணும். நீங்களும் உட்காந்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். எதுக்கும் அவங்க வானான்னு சொல்லிட்டாங்க. பட் நாங்களும் லேபர் மினிஸ்டர் சொன்னாரு, நான் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸ்டேட்டு நல்ல செட்டில்மெண்ட் ஆச்சு. மத்தியானம் சோறே கிடையாது. இப்போ கேன்டீன் கூட வந்துச்சு அவங்களுக்கு. அவங்களுடைய சம்பளம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 30க்கு மேலே போகுது. இதே மாதிரி தான். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கேஸ் போட்டுக்கிறோம், நீங்கள்லாம் கூட சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒரு 32,000 35,000 செட்டில்னா உங்களுக்கும் வருது. வர்றதில்லை இருந்தால் வாப்பா பேசிக்கலாம். இன்னுக்கும் நான் சொல்கிறேன், நீயும் சொல்லு. தொழிலாளி தானே உனக்கு, எனக்கு தொழிலாளி. நீங்கள்லாம் வந்து 30,000 40,000 ரூபாய் எடுத்துன்னு போகணும். சண்டே ஆனால் நம்ம வீட்லேயும் பிரியாணி வேகணும், கறி வேகணும். நம்ம பசங்களும் நல்லா படிக்கணும், ஸ்கூட்டர் வச்சுக்கணும், நல்லா இருக்கணும். உனக்கும் அதே விஷயம்னா வா பேசலாம். எது கரெக்ட்? நீ சொல்றது கரெக்ட் இருந்தா உங்க கூட வரேன். நான் நீ சொல்றது கரெக்ட் இருந்தா உங்க கூட வரேன். எனக்கு ஒன்றும் இதுல பேக்ரவுண்ட் எல்லாம் இதை வச்சு நான் பெரிய லாயர் ஆகணும் அப்படியெல்லாம் இல்லை. நீ சொல்றது கரெக்ட் இருந்தா நான் உன் பின்னால வரேன். நான் சொல்றது கரெக்ட்னா நீ இது ஏத்துக்கோ. எல்லாம் என் பின்னால வராது, கூட வா. நீ பெரிய ஆள், உன் பின்னால வரேன். நான் சின்ன ஆளு, என் கூட வா. என் பின்னால வான்னு நான் யாருக்கும் சொல்றது இல்லை. ஆச்சா? தெளிவா என்ன சொல்றேன்னா, நல்ல ப்ரோக்ரஸ் ஆச்சு. தலைவர் கூட நிறைய விஷயங்கள பேசினார், கேஜிஎஃப் பற்றியெல்லாம். அதனால தங்குவயல்ல ஒரே லாயர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவர். நான் பெங்களூர்லேருந்து வரேன். ஸோ தலைவருடைய இது இன்னைக்கு கேஸ், அது கோர்ட்டு. நாங்கள் 2 பேரும் சொன்னோம், யோ கொடுக்குறியா இல்லையா, இல்லைன்னா முச்சிடு. நீ ஆர்டர் பண்ணு, நீ உனக்கு அதிகாரங்குதுன்னு கேட்டுக்கிறோம். நீங்கள் நெக்ஸ்ட்டு நான் சொன்ன யாருக்கு, சுரேஷ்க்கு, நீங்கள் ஒரு 350 பேரும் பெங்களூருக்கு வந்துருங்க. நைட் அண்ட் டே அங்கேயே உக்காந்துக்கலாம், அங்கேயே சோறாக்கலாம், சொல்லலாங்க. இல்லை சார் 110 பேர் தான் வர முடியாது. அட்லீஸ்ட் 110 பேர் வாங்கன்னு. சம்பளம் இல்லை சார், காசு இல்லைன்னாரு. அது நல்ல காலம். நேற்று சாயந்தரம் ஃபோன் பண்ணி கேஜிஎஃப்கே வரேன்னாங்க. உடனே சுரேஷ் சொன்னேன், தலைவருக்கு சொன்னேன். அவர் ஏதோ வேலையில் இருந்தாரு. தலைவா நீ எதனா இருன்னு சொன்னது. இல்லைல்ல, இதுக்கு நான் வந்தே வருவேன்னாரு. அவரும் வந்துக்கிறாரு. இது கேஸு. நாங்கள் என்ன இப்போ இதில் 50 ரூபாய் 100 ரூபாய் 200 ரூபாய் கிராக்கி இல்லை. பர்மனன்ட் தொழிலாளிக்கு நான் எவ்வளோ வருது? 40,000 மினிமம். அதுதான் கொடுக்கணும். 35,000 கேட்கறோம். அது 10,000 விட்டு கொடுத்துடுறோம். 10,000 விட்டு கொடுக்குறோம். சரியா? நான் கேட்கறது இவ்வளோ 35,000 கேட்கறேன். நீ எவ்வளோ கொடுக்குற? கரெக்டுங்களா? ஐயோ ஒரு 5 இட்லி கொடுக்குறோன்னு கேட்கறேன். இல்லை முடியாது, 2 கொடுக்குற, 3 கொடுக்குற, 1.5 கொடுக்குற சொல்லணும் இல்லையா? அதை தான் நாங்களும் கேட்டோம். அதுக்கு தான் லேபர் கமிஷன் ஒத்துக்கினாங்க. எஸ், வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கரெக்ட். யூ ஹேவ் டு டூ இட். நெக்ஸ்ட் ஹியரிங்ல நோ காம்ப்ரமைஸ் லெஸ் தென் 32,000. பிஎஃப் இஎஸ்ஐ போய் 32,000 ரூபாய் பாயிண்ட்ல போட்டு போனோம். நீ ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் உனக்கு ஒரு அமௌண்ட் வரணும். கிராச்சுவிட்டி ஒட்டி கேட்டார் இவரு. கிராச்சுவிட்டி நான் கேஸ் போட்டு ஒரு 17-18 பேருக்கு வந்துக்குது. கிராச்சுவிட்டி வந்து நம்முடைய ரைட்டு. இது செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா கிராச்சுவிட்டி வரும். ரிட்டையர் ஆனினா நீயும் ஒரு 7-8 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போவேன். நம்ம ரேஸ் கோர்ஸ்ல சங்கம் வைக்கிறதுக்கு முன்னே ரிட்டையர் ஆனா 35, இப்போ ரிட்டையர் ஆனா 7, 8, 9 லட்சம் எடுத்துன்னு போகலாம். நீங்க கேளுங்கள் தரப்படம், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ கேட்கவும் மாட்டேங்கிற, தட்டவும் மாட்டேங்கிற.